எங்க போன? ஊர்ல போனே. அதுதான் தெரிஞ்சதானே. அப்படித்தானே காட்டுக்கு வேட்டைக்கு போணுமா? காட்டுக்கு வேட்டைக்கு போய் நீ என்ன பண்ண? ஊர்ல போய் சுத்தி பார்க்க சொன்னாங்க நகர சோதனைக்கு. அப்பா காட்டுக்குள்ள என்னென்ன மிருகம் இருக்குன்னு சொன்னாரு. சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, சிறுத்தை இருக்கு அப்படின்னாரு. சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. எங்க பாட்டா பாடு. ஐயா அப்பா அது பூதி வெட்டல கிட்ட சும்மா இருங்க வெட்டலாத. அத போய் இந்த விதத்துல போய் பாட சொல்லிக்கிட்டு இருக்கல. என்ன காசு பணமா கேட்டே பாட்டு தானே பாட சொன்னேன். சிங்கம் புலி. ஏன் ஓயாம இப்படியே செய்றீங்க? இல்ல சிங்கம் புலி. அதுக்கு மேல நப்பண்ட வகைகள் வரலாம் கிட்ட. தங்கச்சி வர மாதிரி தெரியுது. தங்கச்சி வர மாதிரி இருக்கா? வரட்ட பாரு தங்கச்சி. ஐயோ நான்ல அந்த காவேரி கரையிருக்கு, கரையிலே பூவிருக்கு, உன்னோட பொன்னிருக்கு, புரிந்து சொன்னால் உறவு இருக்கு. படுத்து வந்தே பணம் இருக்கு, வந்தால் உறவு இருக்கு. காவேரி கரையிருக்கு. என்னமோ போட்டு எப்படியோ மனசு இருக்கு. பாடியா கும்பலா சேர்ந்து பழி வாங்குறீங்க பாத்தீங்களா? உங்களை எல்லாம் அம்மா வணக்கம்மா. அவர் குருநாதர் அப்படிதான். நல்லா இருப்பா, நல்லா இரு. அப்பா என்ன சொல்லி விட்டாரா? அப்பா காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்முடைய குல வழக்கமா ஆமா ஆண்கள் சென்று உழுது பயிரிட்டு வேட்டையாடவும் பருவமடைந்த பெண்கள் வந்து திணை காவல் புரிவதும் குல பழக்கம். ஆமாமா அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. ஆமா காட்டுக்கு வந்துட்டா. நான் கூட அப்பா காட்டுக்கு போனோன்னு பயந்து போயிட்டேன். ஏமா? பயங்கரமான அதி பயங்கரமான எந்த மிருகம் வந்தாலும் உங்க அண்ணனை அனுப்பி விட்டோம்னா எல்லா மிருகமும் தெரிச்சுக்கிட்டு ஓடிடும். ஏன் அப்படி ஓடுது? உங்க அண்ணனை முத்தம் கொடுக்க விட்டு மிருகத்தை பூரா விரட்டி. எங்க அண்ணனுடைய வீரத்தை கண்டு அப்படி பயந்து ஓடுது அஞ்சறிவு ஜீவன் கூட. அவங்க அண்ணன் வீரம். அதனால எனக்கு இந்த இடத்துக்கு வந்தவன மனசு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு சந்தோஷமா தாமா இருக்கு. அப்படியா? ஆமா சத்தியமா. ஆமா 5:30 மணிக்கு மேல சந்தோஷமாயிருவேன். அண்ணே உனக்கு எப்படி இருக்கு? அண்ணே அங்க இருந்தே சொல்லுப்பா. நீ மருந்து குடிக்க வச்சிடாதீங்களா? சந்தோஷமா இருக்கு. ஏன் மைக்கில் விட மாட்டேங்கிறிய? அண்ணே நான் 2 பொம்பளை பிள்ளை இருக்க பாவம் இல்லையா? குடும்பம் பாப்பா பேசி தொலை. சந்தோஷமா இருக்கு. தன்னானே தானே தன்னானா
வயித்து கூட அப்படி இல்லையம்மா. ஏன்னா என்னென்ன சாப்பிட்டு வந்தீங்க இப்படி சுறுசுறுப்பா இருக்கீங்களே? ஏம்மா சேராம சேர்ந்துருக்க கூடாம கூடி இருக்கிறோம். என்ன சாப்பிட்டு வந்தீங்க மச்சான்? சோறு தான் சாப்பிட்டு வரும்போது உங்க தங்கச்சி ஆச்சரியமா பார்க்கறானா? ஒரே சாப்பிட்டு சாப்பிட்றதா சாப்பிட்டேன். மகிழோடு பாறையில நாங்க விளையாட்டு பிள்ளைங்க. Hello.
உங்க 2 பேத்துக்கு தானே பயங்கரமான போட்டியா இருக்கு. அதை பிக்கிறப்பல ஆடுறதுக்காக. சரி பெரியவங்க யாரும் வந்தாங்கன்னா உடனே லைட்டா ஆசீர்வாதம் வாங்கச்சு. சரிங்கம்மா சரிங்கம்மா. தப்பு தவிர அவங்ககிட்ட பேசக்கூடாது.